வணக்கம் நண்பர்களே. அதிதி அக்ரோ ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, மாடு கன்றுன்றதை எவ்வாறு தெரிஞ்சுக்கிறதுங்க. அதை கன்றுன்றதுக்கு உண்டான நாள் பக்கம் வந்துருச்சுன்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறத பற்றி போடுறோங்க. அது ஒரு மாடு வந்துங்க கன்றுன்றதுக்கு அதை எடுத்துக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா, நீங்கள் சினையூசி போட்ட நாளிலிருந்து கரெக்டாக 9 மாதம் 5 நாளுங்க. 9 மாதம் 5 நாளில் பார்த்திங்கன்னா ஒரு மாடு கன்றுருமே. அதில் முன்ன பின்ன ஒரு 2 நாள் ஆகலாங்க. சரியான காலகட்டம்னு பார்த்திங்கன்னா 9 மாதம் 5 நாளுங்க. அதில் வந்து முன்ன பின்ன ஒரு 2 நாள் அதிகமாகலாம், அப்புறம் 2 நாள் கம்மியாக கூட உங்களுக்கு போடலாங்க. நீங்கள் சினையூசி போட்ட நாளை எப்போதுமே வந்து தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. அதிலேருந்து அந்த தேதியிலேருந்து நீங்கள் 9 மாதம் முடியக்கூடிய அந்த தேதியை நீங்கள் கணக்கு வச்சிங்கனாலே போதும். அப்படி இருந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கலாங்க. கரெக்டாக நீங்கள் மாடுகளை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணுமே. இப்போ சினைப்பருவ காலங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 9 மாதம் 5 நாளுங்க. அப்படி மாடு பார்த்திங்கன்னா அந்த டைமில் மடி வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. ஃபுல்லாக முன்னாடி பின்னாடி பார்த்திங்கன்னா மாட்டில் என்னோடய மாட்டில் பார்த்திங்கனாலே இது பார்த்திங்கன்னா இப்போ 9 மாதம் 2 நாட்கள் ஆச்சுங்க. நீங்கள் முன்னாடி எல்லாமே நல்லா மடி வச்சிடுச்சுங்க. நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும். இன்னொன்று பார்த்திங்கன்னா மாட்டோட பின்பகுதி வந்திங்கன்னா இந்த அறைன்னு சொல்லுவாங்க. மாட்டோட பின்பகுதி இந்த யூரின் போகிற வழி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அகலமாக பார்த்திங்கன்னா ஒரு வீக்கம் அந்த மாதிரி இருக்குங்க. வீக்கம் கிடையாது, அந்த அறையோட தளர்வுங்க. அதை கன்று போடுறதுக்கு உண்டான அறையோட தளர்வு பார்த்திங்கன்னா அது வந்து தலைன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குங்க. அதை வச்சுமே நம்ம கன்று போடுறதுக்கு பக்கம் வந்துடுச்சு, நாள் நெருங்கிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாங்க. அப்போ இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த 2 பக்கம் மாட்டோட இந்த 2 பகுதி தொட்டு காய்ச்சி பார்த்திங்கன்னா இந்த 2 பகுதியும் பார்த்திங்கன்னா குழி மாதிரி ஆயிருங்க. இல்லை எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டங்க. இங்கே பார்த்திங்கன்னா தண்டுன்னு சொல்லுவதோ தண்டு நெருங்கிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. 2 பக்கம் பார்த்திங்கன்னா குழி மாதிரி ஆயிருங்க. குழி மாதிரி ஆகிட்டாலே அந்த விலா எலும்புகள், இடுப்போட விலா எலும்புகள் நீங்கள் விரிவடையுதுன்னு அர்த்தங்க. கன்று போடுறதுக்கு மாடுகள் வந்து ஆயத்தமாகுது அப்படிங்கக்கூடிய ஒரு அர்த்தங்க. அந்த குழி அதிகமாகிட்டாலே நீங்கள் 200 நாட்களுக்குள்ளே கன்று உறுதியாக போட்டுருங்க. இதெல்லாம் ஆரம்பகால அறிகுறியாக நாம் எடுத்துக்கலாமுங்க. உறுதியாக இன்றைக்கே கன்று ஈன்றும் அப்படிங்கிற எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, நல்லா அந்த தண்டானது நெருங்கி இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மடியோட காம்புகள் பார்த்திங்கன்னா நல்லா சிறந்து இருக்குங்க. மடியோட காம்புகள் நல்ல என்னோடதே ஒன்றும் நல்லா சிறக்கலின்னு நினைக்கிறேங்க. ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் பிடிக்கும். நல்லா சிறந்துருக்குங்க. நல்லா ஒரு எப்படி சொல்கிறதுன்னா நல்லா கணுன்னு சொல்லி பளபளன்னு ஒரு நைஸாக காம்புகள் தடிச்சிருக்குங்க. தடிச்சிருந்தாலே நீங்கள் உறுதியாக கன்றுங்கிறத நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் தலையாட்டக்கூடிய மாடுங்க. ஏன்னா கன்றுக்குட்டியிலேருந்தே நானே பிடிச்சிட்டு இருக்கிறனால பார்த்திங்கன்னா எங்கூடவே சில நேரங்களில் முட்டுறக்காக வரும், ஆனால் முட்டாது. ஆனால் ரொம்ப அன்பாக பாசமாக இருக்கக்கூடிய மாடுங்க. இப்போ கன்றுன்றக்குடான அறிகுறிகள் பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து நீங்கள் சினையூசி போட்ட நாட்களை வந்து சரியாக குறித்து வச்சுக்கணுங்க. சரியாக குறித்து வச்சதுலேருந்து 9 மாதம் முடிந்ததுக்கப்புறமே நீங்கள் தெளிவாக 9 மாதம் முடியறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கன்று போடாதுங்க. ஏதாவது மாட்டில் காய்ச்சல் அந்த மாதிரி குறைபாடுகள் வந்தால் மட்டுமே கன்று ஈனுமே தவிர, நல்லா நார்மலாக இருக்கக்கூடிய மாடுகள் வந்து கன்றுன்றாதுங்க. 9 மாதம் முடிந்து 5 நாட்கள் ஆனால் தான் உங்களுக்கு கன்றுண்டுங்க. அப்போ நீங்கள் சினையூசி போட்ட நாட்களில் வந்து கரெக்டாக குறித்து வச்சுக்கணும், தேதி எழுதி வச்சுக்கணுங்க. கரெக்டாக அந்த தேதி 9 மாதம் முடியக்கூடிய அந்த தேதியிலிருந்து நீங்கள் மாடுகளை வந்து நீங்கள் தெளிவாக கவனமாக பார்த்துட்டு இருக்கணுங்க. இப்போ 2வது பார்த்திங்கன்னா அறையோட அமைப்பு மாறி இருக்குங்க, தளத்தளன்னு இருக்குங்க. அப்புறம் அதிலிருந்து ஒரு 2 கன்று போடக்கு ஒரு 2-3 நாளாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலும்பு அடிக்குங்க. கொஞ்சம் வலும்பு வந்து வெள்ளையாக அடிச்சுட்டே இருக்குங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா 2 பக்கம் அந்த எலும்புகளுக்கு காலுக்கு மேலே எலும்புகளுக்கு மேலே பார்த்திங்கன்னா 2 பக்கம் குழியாக இருக்குங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட உங்களுக்கு அந்த தொட்டும் கூட காமிச்சேன். 2 பக்கம் குழியாக இருக்குங்க. குழியானாலே விலா எலும்புகள் வந்து விரிவடையிறக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ கன்றுக்கு மாடு வந்து அது தானே ஆயத்தமாகிட்டு இருக்குதுன்னு அர்த்தங்க. அதுக்காக வந்து நாம் எதுவும் பண்ணக்கூடாதுங்க. அதுவாக தானாக கன்றிடணுங்க. 4வது பார்த்திங்கன்னா நீங்கள் மடி வந்து சிறந்துருக்குங்க. காம்புகள் வந்து நல்லா தடித்து சிறந்துருக்குங்க. இதுதான் பார்த்திங்கன்னா கன்றுன்றதுக்கு உண்டான ஆயத்த நிலைங்க. இப்போ கன்றுன்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு மாடு,
இனி வந்து கன்றுன்றதுக்கு தயாராகிடுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கன்றுன்னு பார்த்தீங்கன்னா மாடுகள் காம்புகள் அதிகமாக சிறந்திருக்குங்க, வலும்பு அதிகமாக அடிக்குங்க, அதிகமாக அடிக்கும். மாடு வந்து ஆடிட்டே இருக்குங்க. அதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா கட்டு நடத்தில் நிற்காது, நல்லா ஆடிட்டே இருக்குங்க. அப்போ நீங்கள் கயிறை வந்து கொஞ்சம் நீளமாக விட்டு கட்டிடணும். கட்டினா ஆடிட்டே இருக்குங்க. மாடுகளை வந்து ஆடுங்க. சாணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சமான சாணமுங்க, சாணம் நிறையா போடாது, கொஞ்சம் போடுங்க. ஆடு கொஞ்சம் போடும், படுக்கு எந்திரிக்கி. இதே மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு பக்கமாக பண்ணுங்க. நீங்கள் அதை வச்சே நீங்கள் கன்றுன்றிருக்கும் மாடு வந்து ஆயத்தமாகிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாமுங்க. இன்னொன்று முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, கன்றுன்றும் பொழுது மாடுகள் வந்து காங்கிரீட் தரைகளாக இருந்தால் முடிந்தளவு மண் தரையில் கட்டிடுங்க. ஏன்னா என்னோடய மாடல் காங்கிரீட் பழகிடு, ஏன்னா கன்றுக்குட்டியிலேருந்தே இருக்கிறனால இது வழுக்காதுங்க, எதுவும் பண்ணாது. அது எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்குங்க. ஆனால் புதுசாக நீங்கள் வாங்கின மாடுகளாக இருந்தால் காங்கிரீட் தரை கண்டிப்பாக வழுக்கி விட்டுருங்க. வழுக்கி விட்டால் மாடுகளோட முட்டிகளுக்கு அடி பிடிச்சிடுங்க, அல்லது வழுக்கி விட்டு உழுகும்போது வயிற்றுக்கு அடி பிடிச்சாலும் கன்றுகளுக்கு ஆபத்தாயிருங்க. ஆகையால் கன்றுன்ற பக்குவம் வரும்போது புதிதாக வாங்கின மாடுகளாக இருந்தால் முடிந்தளவு நீங்கள் வந்து மண் தரையில் கட்டிடுங்க. காங்கிரீட் தரையில் தயவு செஞ்சு கட்ட வேண்டாம். கட்டுனா அந்த வலும்பும் அதிகமாக வரும்போது பார்த்திங்கன்னா உறுதியாக வழுக்கி விட்டுருங்க. அது கீழே ரப்பர் மேட் மாதிரி போட்டிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி போடலிங்கிற பட்சத்தில் வழுக்கி விட்டுருங்க. ஏன்னா புதியான மாட்டுகளுக்கு அந்த காங்கிரீட் தரையில் நடக்க தெரியாது. என்னோடது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே கன்றுக்குட்டியிலேருந்து இருக்குதுங்க. அதனால் காங்கிரீட் தரையில் ஓடுங்க, வழுக்காது. அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டெக்னிக்காக நடந்து போயிருங்க, கரெக்டாக நடந்து போகும். அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து கவனமாக பார்த்துக்கணும். கன்றுன்றக்கு ஆயத்தமாச்சுன்னா, இல்லை கன்றுன்றக்கு ஒரு 4-5 நாள் இருக்கும்போது அது படுத்து எந்திரிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுங்க. மடி அதிகமாக வைக்கிறதுனால படுத்து எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுங்க. அதனால் நீங்கள் காங்கிரீட் தரைகளை முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிவிட்டு மண் தரையில் கட்டிக்கிங்க. அதுதான் மிகச்சிறந்த நல்லதுங்க. மாடுகளுக்கு ஆபத்தாக வராது. நன்றி நண்பர்களே. நான் என்னோடய அனுபவங்களையும் என்னோடய பண்ணையில் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலிருந்து உங்களுடன் நான் பகிர்ந்துட்டுருக்கேன். ஏன்னா பல நண்பர்கள் வந்து எல்லாருமே பயனடையணும். அதேபோல் உங்களுடைய கருத்துக்களையும் நானும் தெரிஞ்சுக்கணுங்க. உங்களோட கருத்துக்களை தெரிஞ்சும் நானும் பயனடையும். எனக்கு தெரியாத தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை நீங்கள் என் கூட பகிர்ந்துருக்கலாம். என்னோடய படையில் செய்யக்கூடிய தவறுகளையும் நானும் திருத்திட்டு நல்லபடியாக பண்ணையை நல்லபடியாக மேலும் மேலும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணுங்கிறது என்னோடய ஆசைங்க. நன்றி. என்னோடய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் வரக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு பெல் சிம்பிள் வருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படிங்கிறது வரதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து உடனுக்குடன் வருமுங்க. உங்களோட சந்தேகங்கள் அல்லது உங்கள் தகவல்கள், என்னோடய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன்.